ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னா ஆப்ஷன் மேத்ஸ் கால்குலேஷன். ஸோ நிறையா வீடியோ நான் வந்து டெய்லி வந்து இந்த லெவல்ஸ் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது தாண்டி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ், அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷனில் வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அதை பை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன லாஸஸை நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ இது எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து சின்ன ட்ரிக்ஸ் தான், ஓகேவா? நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸை நம்மளுடைய யூடியூப் நண்பர்களுக்கு இதை வந்து நான் வந்து சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு ட்ரேடை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராஃபிட் போகிற வரைக்கும் உங்களால் வந்து பொறுமையாக இருக்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கான டாபிக் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ட்ரேடர் நீங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா, 100 இருந்து அப்படியே வந்து 0 நோக்கி அது பயணிக்கும். ஓகேவா? ஸோ 100 0 நோக்கி அது பயணிக்கும். இதுதான் வந்து ஆப்ஷனுடைய ட்ராவல். மற்ற நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ₹1 அது 100 நோக்கி பயணிக்கும். ஓகே, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ₹1 100 நோக்கி அது பயணிக்கும். ஆனால் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் எப்படின்னா 100 0 நோக்கி பயணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷனுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன, அதாவது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இதை வந்து நீங்களுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது சின்ன ட்ரிக்ஸ். இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு கால் நம்ம வந்து பை பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கால் வந்து எப்படி எந்த இடத்துல பை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் நம்ம வந்து பை பண்ண போகிறோம்னா புட்டை எப்படி நம்ம பை பண்ணலாம், எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது ஒன்றும் இல்லை, மார்க்கெட் இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் நான் இன்றைக்குள்ளதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 22,700. ஓகே, ஸோ 22,700 அப்படின்னா அப்போ 22,700 அட் த மணி நமக்கு வந்து, ஓகேவா? ஸோ இது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு ஓடிஎம் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,600 புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக். அதே மாதிரி 22,800 கால் ஆப்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஓடிஎம் ஆப்ஷன். அப்போ இந்த ரெண்டு ஓடிஎம் ஆப்ஷனையும் நீங்கள் வந்து உங்களோட சார்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு, எது வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன் கேண்டில் இருக்கு இல்லையா, ஓப்பனுடைய கேண்டிலுடைய லோவை கட் பண்ணுது, ஹையை கட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ கால் ஹையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புட் ஆப்ஷன் வந்து லோவை கட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணிடும். சம்டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்து மேலே போயிட்டு திருப்பி வந்து அந்த ஹைக்கு உள்ளே வந்துடும். ஸோ ஹை கட் பண்ணி மேலே போயிட்டு ஹைக்கு உள்ளே வந்துடும். ஆனால் புட் ஆப்ஷன் இந்த லோவை தாண்டி உள்ளே வராது. ஸோ அந்த லோக்கிட்டேயே நமக்கு ட்ரேட் ஆகும். அப்போ நம்ம இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இது ஒரு ஓடிஎம் ஆப்ஷன். கால் வந்து ஓடிஎம் ஆப்ஷன், புட்டு வந்து ஓடிஎம் ஆப்ஷன். அப்போ புட் ஆப்ஷன் வந்து வீக்காக இருக்கா, கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கா அப்படின்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மார்க்கெட்டோட ஸ்ட்ரைக் வந்து 22,700 அப்படிங்கிறது அட் த மணியாக இருக்கும்போது 22,600 அதாவது 22,600 உள்ள புட் ஆப்ஷனும் 22,800 உள்ள கால் ஆப்ஷனும் நமக்கு வந்து என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும், ஓடிஎம்மாக இருக்கும். அப்போ இந்த ஓடிஎம்மில் எது வந்து நமக்கு வந்து வெயிட்டாக இருக்குது, ஸோ கால் வந்து நமக்கு வெயிட்டாக இருக்கா, புட்டு வெயிட்டாக இருக்கா, அதாவது செல்லிங்கில் வந்து எது வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ ஓடிஎம், இப்போ மார்க்கெட் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேருந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக அது வந்து நோக்கி தான் பயணிக்கும். ஒன்று இது காலை நோக்கி பயணிக்கா, புட்டை நோக்கி பயணிக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் மேலே போகுது, புட் ஆப்ஷன் என்ன செய்யுது, கால் ஆப்ஷன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன, அதாவது இது மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து இது பண்ணுறதை விட நீங்கள் வேறு ஏதாவது வந்து ஆல்ரெடி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதோட இதை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி இது வந்து நிறைய நாள் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபாலோ பண்ணி தான் இதை வந்து நான் வந்து இது பண்ணுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இதை நான் லைவில் உங்களுக்கு சார்ட்லேயே காட்டுறேன்.
ஸோ இது வந்து ஸோ இது நமக்கு வந்து புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனுடைய ஸோ புட் ஆப்ஷனுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இது லோ, இது ஹை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 22,600 எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கால் அப்படின்னா காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாருங்கள் 22,800 எடுத்திருப்பேன். ஸோ 22,800 எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இது கட் பண்ணி எத்தனை மணி போயிருக்கு பாருங்கள். கரெக்டாக வந்து 9:40க்கு ஹையை வந்து கட் பண்ணுது. அதாவது கால் வந்து 9:40க்கு தான் ஹையை கட் பண்ணுது. ஆனால் புட் ஆப்ஷன் பாருங்கள் எப்போயே கட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. செகண்ட் கேண்டில் 9:20 கேண்டிலே லோவை கட் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ கால் வந்து நமக்கு கட் பண்ண டைம் பாருங்கள். கால் வந்து கட் பண்ணலாம் 9:20க்கு ரேஞ்சிலே இருக்குது. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ரேஞ்சிலே வந்து கால் ஆப்ஷன் இருக்குது. கால் வந்து இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் செகண்ட் கேண்டில் 9:15 ஓப்பன் 9:20 கேண்டிலே வந்து லோவை கட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இந்த இண்டிகேட்டர் நான் வந்து ரெடி பண்ண இண்டிகேட்டர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட கால் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது காலோட வால்யூம், இது புட்டோட வால்யூம், இது பிசிஆர். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கோட பிசிஆர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி இது வந்து 22,800 கால். ஸோ இது ஓடிஎம் ஆப்ஷன் ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட 22,800 கால். அதுமாதிரி 22,600 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இது ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே. ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்த்தா எனக்கு காலில் தான் எல்லா பக்கமுமே வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது. புட் ஆப்ஷனில் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ புட்டில் ஜாஸ்தியாக வால்யூம் இருக்குது அப்படின்னா வால்யூம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து சில விஷயங்கள் அதாவது வச்சு பார்ப்பேன். எது வந்து நமக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று. ரெண்டாவது நான் வந்து ஒரு ஐவி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். கால் ஐவி, புட் ஐவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி காலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைமில் காலில் தான் அதிகமான ஐவி இருக்குது. ஸோ புட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஐவி தான் இருக்குது. இது என்டையர் மார்க்கெட் அப்படி தான் இருந்துச்சு. நான் இன்றைக்கி பார்த்தேன். அதாவது என்னென்னா கால் வந்து 14 இருந்துச்சு. சாரி மன்னிக்கணும். புட்டு வந்து 14 ஒரு நிமிஷம். ஸோ புட் ஆப்ஷன் வந்து 14 இருந்துச்சு. கால் ஆப்ஷன் வந்து 28, 30 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் ஆச்சு. இது 15, 16 அப்படின்னு இது இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது காலுடைய புட்டோட ஐவி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 14, 16 அப்படின்னு ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இது 28, 30 அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணிட்டே இருந்துச்சு. அதாவது 28, 30 இப்படி தான் குறைஞ்சிது. அதிகபட்சமாக 27 வரைக்கும் இன்றைக்கி வந்து குறைஞ்சதை நான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் அதாவது கால் வந்து கீழே வந்துச்சோ அப்போல்லாம் வந்து ஐவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆச்சு. ஆனால் வந்து பெரிய அளவில் ஐவி வந்து கிராஸ் ஆகலை. புட் ஆப்ஷனுடைய ஐவியை கிராஸ் பண்ணலை. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு இது அப்படிங்கிறனால நம்ம வந்து எப்போ பை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இதை வச்சு முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த இண்டிகேட்டர் நானே ரெடி பண்ணது. இது ஸ்கிரிப்டில் கிடையாது. இது வந்து நீங்கள் தேடினாலும் இருக்காது. ஓகேவா? ஓகே. இப்போது இந்த சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா ஒரு ஸ்ட்ரைக் எது வந்து ஏடிஎம்மாக இருக்கோ அதோட ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது கால் ஆர் புட் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. ஒரு 100 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஓடிஎம் ஆயிடுது. 100 பாயிண்ட் தள்ளி மேலே இருக்கக்கூடிய ஒரு கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓடிஎம் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இதில் எது வந்து லோவை ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அதாவது மார்க்கெட் வந்து எப்படி இருக்கிற கண்டிஷன் இதுதான். அதாவது புட்டு வந்து இன்றைக்கி கீழே இறங்க போகுது அப்படின்னு நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கால் தான் நமக்கு இன்றைக்கி வந்து பை பண்ணணும். ஏன்னா கால் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகேவா? தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட இதை வந்து கம்பைன் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கும்போது ஈஸியாக அந்த என்ட்ரியை நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ட்ரேடர் அதாவது இன்ட்ராடே ட்ரேடர் நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சில லாஸஸை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஓகேவா? சில கரெக்டான என்ட்ரி எடுத்து அந்த என்ட்ரியில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இது தாண்டி நாம் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்ம டெய்லி பேஸில் லெவல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த லெவல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ப்ரீவியஸில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சேம் டைம் ஏன்னா மார்க்கெட் வந்து நான் இப்போ இண்டெக்ஸோட சார்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இண்டெக்ஸோட சார்ட்டில் உங்களுக்கு தெரியும்.
ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோசிங் இங்கே. ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் இங்கே தான் நடந்திருக்கு. நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா அது நேற்றுக்கு போட்ட வீடியோ தான் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோவில் இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 22,409, 22,407, ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருக்கிறப்போ வந்து ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. ஸோ அந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் வந்து அப் சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மூமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்த்தது வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு 300 பாயிண்ட்டை நம்ம வந்து எதிர்பார்த்தேன். ஸோ ஒரு ரேஞ்ச் ஓப்பனாக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ரேஞ்ச் ஓப்பனாகி கீழே வந்துருந்தது அப்படின்னா, ஸோ அதுவும் வந்து கீழே ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இது வந்து ஆப்ஷனோட மேத் கால்குலேஷனில் நம்ம போட்டிருந்தது தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படின்னா அடுத்து வந்து இருக்கக்கூடிய 22,47, ஸோ 22,047, ஸோ 200, 300, 350 பாயிண்ட் வந்து இந்த கீழே டவுன் சைடில் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன். ஸோ ஓப்பனிங்கே நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து நமக்கு கால்குலேஷன் பண்ணோன்னா ஒரு 300 பாயிண்ட், 250 பாயிண்ட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு ரேலி ஆகி மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு இதுதான். ஆனால் என்னென்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ மார்க்கெட் அதான் சொன்னோம் இல்லையா, கால் வந்து ஹையை கட் பண்ணுது. எத்தனை மணிக்கு அப்படின்னு பாருங்கள். புட்டு வந்து எத்தனை மணிக்கு கட் பண்ணிருக்கு நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா. புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஸோ 9:20க்கே புட் ஆப்ஷன் வந்து லோவை கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ லோவை வந்து 9:20க்கே புட் ஆப்ஷன் கட் பண்ணிடுச்சு. ஆனால் கால் ஆப்ஷன் பாருங்கள் எத்தனை மணிக்கு கட் பண்ணிச்சுன்னு பாருங்கள். கரெக்டாக 9:40க்கு தான் நமக்கு வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ 9:40 கட் பண்ணியிருக்கு. என்ட்ரி நமக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது கரெக்டாக 9:40 கட் பண்ணிவிட்டு 10:40, 10:40, ஸோ 10:40க்குலாம் 10:35, 10:40 வந்து திருப்பி அந்த 5 மினிட் லோவை கட் பண்ணி உள்ள ப்ரைஸ் உள்ளே வந்து அக்செப்ட் ஆகாமல் கீழே விழுது. எத்தனை மணிக்குன்னு பாருங்கள், 10:45 நினைக்கிறேன். ஆமாம், ஸோ 10:40, 10:45, ஸோ 10:45க்கு முழுமையாக வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ 10:45க்கு கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து 10:45 கேண்டில். ஸோ 10:45க்கு கரெக்டாக தான் 10:45 கேண்டில். அந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இந்த கேண்டிலில். அதே மாதிரி கால் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் வந்து ஒரு பையிங் நடந்திருக்கு. கரெக்டாக அது லோவே கட் பண்ணலை. 5 மினிட் கேண்டில் லோவை கட் பண்ணலை. இது வந்து 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணி உள்ளே வந்துட்டு இது 5 மினிட் கேண்டில் லோவே கட் பண்ணலை. ஸோ அப்படியே வந்து ப்ரைஸ் அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் இது வந்து ஓடிஎம் ஆப்ஷன் நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் அந்த டைமில் எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணி 10:40. ஸோ 10 மணிக்கு இண்டெக்ஸ் எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ 10:40, ஸோ 10:40 கரெக்டாக நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம லெவல். ஸோ இது அதாவது ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷன் நான் கொடுத்துருக்கக்கூடிய லெவல். ஸோ 22,755 நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளவு, 22,800. ஸோ 800 உள்ள அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கும்போது இது வந்து 100 பாயிண்ட், அதாவது இதிலேருந்து 100 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஓப்பன்லேருந்து 100 பாயிண்ட் தள்ளி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணி லோவை கட் பண்ணலை. ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற புட் ஆப்ஷன் லோவை கட் பண்ணு. இதுதான் மேட்ரு, சிம்பிள். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு சில ட்ரேட்ஸ் எடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஷன் முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ட்ரேடர் நான் வந்து ஒரு இருக்கிறதுனால ஆப்ஷனில் இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் ட்ரிக்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்து ஏன்னா ரொம்ப முக்கியம் அது. ஏன் அப்படின்னா நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ அதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அதே மாதிரி நிறைய நண்பர்கள் பார்க்குற எல்லா நண்பர்களுமே லைக் பண்ணி கூச்சப்படாமல் லைக் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது எனக்கு ஒரு பூஸ்ட். ஸோ நான் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து இது மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் நிறையா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.